வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். புதிய அரசு புதிய நலத்திட்டங்கள் மற்றும் உதவித்தொகை உயர்வு குறித்த தகவல்களை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு விஜய் தமிழகத்தில் தாவேகாவுடைய தலைவர் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்காரு. தமிழக முதல்வராக இருக்கார். விஜய் அவர்கள் தற்சமயம் பார்த்திங்கன்னா சில முக்கியமான திட்டங்களை வெளியிட போகிறாங்க. என்னென்ன அந்த திட்டங்கள், யாருக்கெல்லாம் இதில் பயன்படும், இதெல்லாம் என்னென்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஜாக்போட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 2026 மெகா திட்ட அறிவிப்புகள், புதிய அரசின் நலத்திட்டங்கள். இந்த ஆதாரமானது 2026 மற்றும் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதால் செயல்படுத்த உள்ளதாக தகவல்கள் கூறப்படும் பல்வேறு அதிரடி நலத்திட்டங்களை பற்றின தகவல்கள் தான் இதில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தற்பொழுது மகளிர் உரிமை தொகை 2500 உயர்த்தப்படும். பட்டதாரிகள் அவர்களின் கல்வி தகுதிக்கேற்ப மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீனவர்களை மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 8000 ரூபாய், முதியோருக்கான பென்ஷன் உயர்வு போன்ற வாக்குறுதிகள் இதில் விரிவாக்கப்பட்டுள்ளன. மேலும் குறிப்பிட்ட ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பணப்பலன்கள் மற்றும் ஆண்களுக்கான இலவச பேருந்து பயணம் குறித்த அறிவிப்புகளும் வெளியிடப்படலாம். நெசவாளர்களுக்கான இலவச மின்சார உயர்வு மற்றும் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் கடன் தள்ளுபடி போன்ற பல்வேறு கவர்ச்சிகரமான திட்டங்களையும் இந்த தொகுப்பு முன்னிலைப்படுத்துகிறது. இந்த திட்டங்கள் அனைத்தும் எதிர்காலத்தில் மக்கள் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறதுங்க. பெண்கள், இளைஞர்கள், அனைத்து தரப்பினருக்கான மாபெரும் ஜாக்பாட், முதல்வர் விஜய் அவர்களின் முதல் கையெழுத்து. யாருக்கு என்ன பலன்? 6 முக்கிய தூண்களாக பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகள், பட்டதாரி மற்றும் இளைஞர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், முதியோர்கள், சிறு மற்றும் குறு விவசாயிகள், பொது பயணிகள். குலவிளக்கு திட்டம் மகளிருக்கு மாபெரும் உயர்வு. மகளிருடைய முந்தைய திட்டம் தான் இப்போ தற்சமயம் போட்டுட்ருக்காங்க. மே 15ஆம் தேதி 1000. ஆனால் குலவிளக்கு திட்டத்தின் மூலமாக 2500 உயர்த்தும். ஒரு முறை மட்டும் 8000 கருணை தொகை. ஓகேங்களா? மாதம் 2500, ஒரு முறை கருணை தொகை 8000 வள வைக்க போகிறாங்க. யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற அனைத்து நபர்களுக்குமே கிடைக்கும். இச்சலுகை NPHH, AAY, PHH இந்த 3 வகையான அட்டை வைத்திருப்பவர்களுக்கு கிடைக்கும். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான மாதாந்திர உதவி. நிபந்தனை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு செஞ்சுருக்கணும். மாதம் 1000 ரூபாய் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி. பட்டதாரிகள் மாதம் அடிப்படை 2000. பட்டதாரிகள் உயர் படிப்பிற்கு ஏற்ப மாதம் 4000 வரை உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறாங்க. நெசவாளர்கள் மற்றும் மீனவர்களுக்கான வாழ்வாதார பாதுகாப்பு. நெசவாளர்களுக்கான இலவசம் கைத்தறி ஹேண்ட்லூம் 300லேருந்து 450, விசைத்தறி 1000லேருந்து 1400 உயர்த்த முடிவு. மீனவர்களுக்கு உதவி. மீன்பிடி தடை காலங்களில் புயல், மழை போன்ற டைமில் 8000லேருந்து 10,000 வரைக்கும் சிறப்பு உதவித்தொகை மாதம் கொடுக்க போகிறாங்க. சமூக பாதுகாப்பு, சிறு மற்றும் வணிக ஊக்கம். முழுமையான கடன் தள்ளுபடி. நகர பகுதிகளில் சிறு மற்றும் குறு விவசாயிகள் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய சிறு வணிக கடன்கள் அனைத்தும் உடனடியாக தள்ளுபடி செய்யப்படும். முதியோர் ஓய்வூதியம். முதியோருக்கான மாதாந்திர தொகை இனி 2000லேருந்து 3000 உயர்த்தப்பட்டு தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அனைவருக்கும் இது பொது அறிவிப்புகள். ஆண்களுக்கும் இலவச பெண்கள் பயணம் பெண்களுக்கு வழங்கப்பட்டது போலவே இனி ஆண்களுக்கும் அரசு பெண்களும் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில அறிவிப்புகள் விரைவில் வரலாம். ஒவ்வொரு பொங்கலுக்குமே ஒவ்வொரு வருடமும் இனி 1000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் உதவித்தொகையாக வழங்கப்படும். திட்டங்கள் எப்பொழுது அமலாக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஒரு மாதங்களில் ஒவ்வொரு திட்டமாக வரிசையாக அமல்படுத்தப்படும். நேரடி பண பரிமாற்றம். உதவித்தொகை மற்றும் அனைத்து பயனாளிகள் வங்கி கணக்குகளில் நேரடியாகவே கிரெடிட் செய்யப்படும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இது வார்த்தைக்கு வெயிட் பண்ணுங்கள். அந்த ஜாக்பாட் திட்டங்கள் அனைத்துமே சொல்ல போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். தற்சமயம் பார்த்திங்கன்னா தமிழக அரசுடைய புதிய திட்டங்கள் இதுதான் இருக்குது. விரைவில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு மாபெரும் அறிவிப்பை தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். 5 சவரன் வர்த்திக நகைக்கடன் தள்ளுபடி நீங்கள் பேங்க்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த 5 சவரன் வர்த்திகம் தள்ளுபடியை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பொறுத்து நாம் பார்க்கலாம். நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.